இப்போ வந்து we are going to have a bunch of memories here. அண்ட் அத வந்து உங்களோட ஃபேவரைட் எதுன்னு நீங்க பிக் பண்ணி அத பத்தி நம்ம பேச போறோம். ஓகேண்ணா. நம்ம வந்துருச்சுண்ணா. இத தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஷர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதைய சொல்லுங்க. இல்ல. நான் சாதாரணமா எனக்கு எல்லாத்துலயும் எக்ஸைட் ஆயிடுவேன். ஐஸ்கிரீம்னா எக்ஸைட் ஆயிடுவேன். அப்புறம் புது படம் வருதுன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். போய் படம் தியேட்டர்ல போய் பார்க்கணும். உங்க படம். யார் படமா இருந்தாலும். எந்த படம் வந்தாலும். ஆமாமா. எந்த படமா இருந்தாலும் அடிக்கடி தியேட்டர்ல போய் பார்ப்பீங்களா? நேத்து கூட போய் பார்த்துட்டு வந்தேன். முந்தா நேத்து போய் பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் லக்கி பாஸ்கர் பார்த்தேன். நைட் ஷோ. நேத்து போய் கங்குவா படம் பார்த்துட்டு வந்தேன். எப்படி பார்க்குறீங்க? ஐ மீன் மாஸ்க் போட்டு போயிடுவீங்க. ஆமாமா. சில வாட்டி மாஸ்க் போடுவேன், சில வாட்டி காத்தால போயிடுவேன். ஆமா, தொப்பி போட்டு மாஸ்க் போடுவேன். அப்புறமா இறந்தாங்க போயிடுவேன். கொஞ்சம் லாஸ்ட் 1 மினிட்டுக்கு முன்னாடி இறங்கி வந்துடுவேன். அவ்வளவுதான். சில பேர் பார்த்தாலும் என்ன போட்டோ எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ பார்த்துருவேன். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். அப்புறம் இந்த ஷர்ட்டு, புது ஷர்ட்னா எக்ஸைட் ஆயிடுவேன். முந்தியெல்லாம் நம்மலாம் சின்ன வயசுலலாம் தீபாவளிக்கு, பிறந்த நாளைக்கு, பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ அதே பழக்கம் தான் இப்போ கூட. நல்ல ட்ரெஸ் போட்டு இது கூட வாங்கி நான் 3-4 மந்த்ஸ் ஆச்சு. சரி ஏதாவது நல்ல ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக உங்கள் ப்ரோக்ராம் இன்னொரு போல் இன்னைக்கு புது ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு இந்த புது ட்ரெஸ் ஷர்ட் போட்டேன். ஷர்ட் எங்க எடுத்த? அது தெரியல, 4 மாசம் ஆச்சு நான் வாங்கி. அதனால எனக்கு இன்னும் அந்த ஷர்ட் நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க எங்கேயாவது? நாம சும்மா எல்லாம் போட முடியாதுல்ல. இதோ படத்துக்கு போடுறோம், நேத்தெல்லாம் போடல. எல்லாரும் பாக்குறாங்க நல்ல ஷர்ட் போட்டு. அது மாதிரி எக்ஸைட், எனக்கு ரொம்ப எக்ஸைட். கேக்கு, ஐஸ்கிரீம்னா எக்ஸைட் ஆயிடுவேன். ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. யூ நோ யூ ஆர் a 5-year-old. ஜென்யூனா நான் வந்து உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுறப்போ நான் இதை கடைசியில சொல்லலாம்னு நினைச்சேன். பட் எனிவே ஐ வில். இவ்வளவு நேரம் பேசினதே எனக்கு வைப் செட் ஆகுது. எனக்கு வந்து புரியுது. கண்டிப்பா இந்த வைப் நான் கிடையாது. ஐ என்வி திஸ் வைப். எனக்கு பொறாமையா இருக்குது. எனக்கு வந்து இந்த வைப் சுத்தமா கிடையாது. நான் வந்து ரொம்ப அம்பிஷியஸா யோசிக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு பெருசு. இப்போ என் பையனை கூட வந்து பெரிய ஆளாகணும் அப்படியெல்லாம் வேணாம். எனக்கு வந்து இது பொறாமையா ஜாலியா நிம்மதியா. இல்ல, இது வந்து ஒரு மாதிரி அழகா இருக்குது பாக்குறதுக்கு. ஆனா நான் வெளியே தான் பார்க்க முடியும்னு எனக்கு தெரியுது. இல்ல, ஒருத்தர் ஒரு டைப் தான். இல்ல, இது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப இது வந்து ரொம்ப பொறாமப்படக்கூடிய ஒரு வைப். நான் இது ஒரு சின்ன கதை சொல்றேன். அலெக்சாண்டர் தி கிரேட் இருக்கார்ல. ஸோ அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த பீக் உச்சகட்டம். அவர் வந்து மெசடோனியா எல்லாம் பிடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அவர் தான் சின்ன வயசுல பதவிக்கு வந்துட்டாரு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காரு. வேர்ல்ட பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்தியாவுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காரு. இந்த சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி ஒன்று இருக்குது. போரஸ்ங்கிற ஒரு மன்னன் இருக்கான். அடிக்கணும் கிளம்பிட்டு இருக்காரு. அந்த போரஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா ஒன் வேர்ட் ஆன்சர் அதுதான். ஒண்ணுதான் எனக்கு தெரியும். இந்த சீன் பயங்கரமா இருக்கு. அந்த குதிரையும் யானையும் அலெக்சாண்டர் படத்தோட கிளைமேக்ஸ்ல வரும். படத்துல சொல்றீங்களா? ஆமா, ட்ராய்டு வந்து அது. அலெக்சாண்டர்னு ஒரு படம் இருக்குல்ல. யூ ஹேவ் டு வாட்ச் இட். ஏஞ்சலினா ஜோலி வந்து அலெக்சாண்டரோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. பாத்திருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்ல. கிளைமேக்ஸ்ல எனக்கு ஞாபகம். ட்ராய் வந்து அது பிராட் பிட் அவங்க படம். இது வந்து இன்னொரு படம். இதுல வந்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்பதான் வராங்க. அலெக்சாண்டர் வந்து இந்தியாவை தவிர எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் அடிச்சாச்சு. இந்தியாவுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. பார்டர்ல காடு, ஃபுல் திக்கு காடு. அப்போ வந்து இந்தியா சைடு வந்து இவங்க குதிரையில தானே, லைக் ஹார்ஸ்மேன், தே கோ ஹண்ட் ஃபாஸ்ட் பேஸ். அவங்களோட அட்டாக்கே அப்படிதான். இந்தியா எப்படின்னா யானை நிப்பாங்க, அடிச்சு இப்படி பொறுமையா நகர்த்திட்டு வருவாங்க. இங்க யானையை பார்த்தோன்னே இது என்னன்னே தெரியலையே. யானையை அவங்க வாழ்க்கையில பார்த்தது இல்ல. உண்மையில ஹிஸ்டரியே இதுதான். அலெக்சாண்டர் வந்து யானையவே பார்த்தது கிடையாது. அலெக்சாண்டர் படையில யாருமே யானையை பார்த்தது கிடையாது. அவங்க பார்த்து என்னடா இது யானை, என்னமோ என்னன்னே தெரியல, இது ஏதோ பீஸ்ட், இவங்க மேஜிக் மென், இவங்க ஏதோ இந்தியால ஏதோ மேஜிக் பண்றாங்க, இவங்க வேற ஏதோ ஆட்கள், காட்ஸ்னு சில பேர் நினைச்சாங்க, டிமன்ஸ்னு நினைச்சாங்க இந்தியன்ஸ். பயந்து போய் அதுல ஆக்சுவலா அலெக்சாண்டர் பயங்கரமா காயப்பட்டு தான் கொண்டு போய் இறந்து போனாரு. இந்தியாவுக்குள்ள ஒரு என்ட்ராவல. ஆமா, இது புதுசா இருக்கு. இதுதான் ஹிஸ்டரி. நீங்க உங்க இதுல சொல்லிருக்கீங்களா? ஆமா, ஒரு வீடியோ அலெக்சாண்டர் பத்தி போட்டிருக்கேன். இது பயங்கரமா இருக்கும்.